ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லெக்சர். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நான் நலமா இருக்கேன். இன்னைக்கு கார சாரமாக ஒரு சட்னி வச்சு அது கூட வேற கிரேவி, கறி, குழம்பு எதுவும் ஊற்றாம வெறும் சோத்துக்குள்ள போட்டு பிசைஞ்சு சாப்பிட போகிறோம். அது என்ன சட்னி நீங்களும் பாருங்கள். எதுவுமே வீட்டிலே இல்லையா, அதை செஞ்சு விரவி சாப்பிட்டா வேறு லெவலாக இருக்கும். அதுக்கு நான் என்ன எடுத்துருக்கேன்னு பார்க்கலாமா? உங்களுக்கும் பிடிக்கும். ஒரு கஞ்சி வச்சு அதை சாப்பிடலாம். சரிங்களா? யாரும் கெஸ்ட்டு வந்தால் கூட நீங்கள் புதுசாக பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இது எப்படி பண்ணீங்கன்னு. ஆனால் ரெசிபி நீங்கள் சொல்லாதீங்க, அவங்க கற்றுப்பாங்க. சரிங்களா? வாங்க, அதுக்கு மூணு பொருள் போதும். பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா 1 மாதம் சாப்பிட்லாம். வெளியே ஸ்டோர் பண்ணி வச்சா 3லேருந்து 5 நாள் சாப்பிட்லாம். உங்கள் விருப்பம் எப்படி நீங்கள் சாப்பிட்லாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டென் டென் டென். அதுக்கு தேவை காரம் இல்லாமல், காரம் இருக்கணும். இந்த மிளகா எடுத்துக்கோங்க. இதை அவ்வளோ காரம் இருக்காது. இது அப்படியே கரைச்சி கூட சாப்பிடலாம். அவ்வளோ காரம் இருக்குது, இருந்தாலுமே இல்லாத மாதிரி வரும். ஆனால் வராது, அந்த மாதிரி காரம் இருக்கும். ஆனால் நம்ம கடிச்சு சாப்பிட பார்த்தீங்களா, இப்போ உரப்பு இல்லை. அந்த மாதிரி மிளகா கடையில் பார்த்து கேட்டுக்குங்க. இது ஒன்றா, இது 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக இதுக்கு லெமன் வேணும். ஒரு லெமன் கண்டிப்பாக புளி ஊற்றுனா கலர் சேஞ்ச் ஆயிரும். பின்ன அதுக்கப்புறம் எவ்வளோ நம்ம மிளகா எடுத்துருக்கோமோ அதுக்கு நான் இப்போ 1.5 கை பூண்டு எடுத்துருக்கேன். சரிங்களா? சொல்லியை ஒன்றும் பாதியமாக நீக்கி எடுத்துருக்கேன். வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும், மிளகா கடித்தாலே தின்னுனால துப்பலானுங்கிற. காரம் இருக்குது ஆனால் இல்லை. ஓகே, இதுக்கு நம்ம வேறு எதுவுமே காரம் சேர்க்குறோம். அளவு அந்த பூண்டில் இருக்க காரம், இந்த மிளகாயில் இருக்கிற காரம் ரெண்டும் இப்படி கலந்து அது அந்த லெமனை ஊற்றி கொஞ்சம் தூக்கலை உப்பு போட்டு ஜிவ்வுன்னு சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்க. மறந்ததெல்லாம் ஞாபகம் வந்துடும். ஞாபகம் வந்ததெல்லாம் மறந்துடும். நாக்கு கொண்டான்னு பரதநாட்டியம் ஆடும். வாங்கோ இப்போ நம்ம சூப்பரான கார சட்னி பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டக்குன்னு இந்த கொண்டையெல்லாம் அவுத்து எடுத்துடணும். சரிங்களா? கொண்டையோட போட வேண்டாம். இது ஒரு வகை ராஜஸ்தான் டிஷ் சொல்லலாம். ராஜஸ்தானில் கல்யாண வீடு, நல்ல வீடு எது இருந்தாலும் இந்த சட்னி கண்டிப்பாக விரும்பி சாப்பிட்றாங்க அவங்க. இதை இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்போம். சரிங்களா? இப்போ வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதை மிளகாவை 2 அப்படி உடைச்சி இதை ஜாருக்குள்ளே எல்லாம் சேர்த்துடலாம். இது ஜாரில் எடுத்தாச்சு. எக்காரணம் கொண்டு ஒரு பொட்டு தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்தால் அப்படி வடிச்சிருங்க, இல்லைன்னா குழுக்குன்னு ஆயிரும். இதை பல்ஸில் சும்மா அடியாமல் நத்தலம் கொத்தலமாக இடித்து எடுத்துக்கணும். ஆனால் இடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை, அதனால் பல்ஸில் அடித்து எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், 1 2 இப்படி அடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம அதில் என்ன செய்யணும், இந்த உரிச்சு வச்சுருக்க பூண்டை இப்படி இதில் கப்பக்குன்னு போட்டுருணும். போட்டு மீண்டும் ஒரு அடி. இப்போ நம்ம பூண்டும் மிளகாவும் நல்லா அரைச்சாச்சு. இப்போ நான் கை எதுக்கு போடலன்னா, இது எப்படி எனக்கு 1 வாரம் வச்சு சாப்பிடுவேன், வெளியே வச்சுருவேன்னா, அதனால் கரண்டியால் எடுத்துக்கலாம். இப்போ வாங்க இதை ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாராளமாக ரொம்ப இல்லை, கொஞ்சம் தான். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், நல்லா கம்மன்னு மரட்ட கொஞ்சம். இப்போ நமக்கு அரைச்சி வச்சுருக்க தங்கத்தூள் அப்படியே இறக்கிடும் எண்ணெய்க்கில். இப்போ 3/4 ஸ்பூன் உப்பு லேசாக அப்படி கிண்டி விட்டுடலாம். கீழே அடி பிடிச்சிடும். போட்ட உடனே பூண்டு போட்டு விடும். பார்த்துருக்கீங்களா? பூண்டு கண்டிப்பாக அடி பிடிக்கும். உடனே கிண்டி விட்டுரும். கேஸை ஸ்லோவில் வச்சுட்டு. ஃப்ரெண்ட்ஸ், மனம் இருக்குல்ல, நீங்கள் உண்மையில் நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஒரு தடவை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ட்ரை தான் பண்ணி பாருங்களேன். 5-10 ரூபாயில் வேலை முடியும். ஆனால் இந்த மிளகா தான் வேணும். ரொம்ப காரம் மிளகா எடுக்கக்கூடாது, ரொம்ப காரமாயிரும். பூண்டும் காரம் பார்த்தீங்களா? நீங்கள் இப்படி கார மிளகா போட்டால் பூண்டோட குவான்டிட்டியை கூட்டிடுங்க. சரிங்களா? இப்படி பாருங்கள். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கண்டிப்பாக கேஸை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணியாச்சு. கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே விட்டுறணும். விட்டுன பின்ன நம்ம லெமனை புழிஞ்சு ஊற்றணும். நம்ம சூடோட லெமன் புழிஞ்சு ஊற்றுனா ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். இது நல்லா ஒரு அளவுக்கு சூடாவெலாம் வர வரைக்கும் விட்டுடணும். நீங்கள் சூடோட கேஸ் ஆன் பண்ணி இந்த லெமனை புழிஞ்சு ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக கசப்பு வந்துடும். சட்னியோட டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆயிரும். நான் எடுத்துருக்க 1/4 கிலோ மிளகா, ஒரு 100 கிராம் பூண்டுக்கு 1 லெமன் ஊற்றுறேன். அப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இது ஊற்றுன உடனே எல்லாமே ஒன்று சேர்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இருந்த ஸ்மெல்க்கு
இப்போ நான் லெமன் புழிஞ்சு ஊற்றுன பிறக்க இருக்க டேஸ்ட்டுக்கும் மனம் நல்ல மணமாக இருக்குது. இதை நல்லா எல்லாம் ஒன்று சேர்த்துடலாம். சரிங்களா? இப்போ இந்த சட்னி சக்ஸஸ் ரெடி ஆகிட்டு வரீங்களா? சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக சுட சுட சாதம் ரெடி. அதுக்காக ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க. உங்கள்ட்ட சின்னது இல்லைன்னா பெருசு எடுத்துக்கோங்க. நான் சின்ன தட்டு எடுத்துருக்கேன். ஆவி பறக்கும் கம கம சூடான சாதம். ஓகே, சுடு. சூடான சோறுக்கு அந்த சட்னிக்கும் 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் ஊற்றினா என்கிட்ட நெய் குறையாத இருக்குது. ஒரு 1/2 ஸ்பூன் நெய் அப்படி ஊற்றிட்டு இப்போ வெக்கப்படாமல் பயப்படாமல் நாக்கு பொத்துருமோ எதுவுமே கவலைப்படாமல் இப்படி சட்னி எடுங்க. இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ கை வச்சு இந்த சட்னி இந்த சோறு பின்ன அதுக்கப்புறம் ஊற்றுன நெய் எல்லாம் மொத்தம் பிசைங்க. 2 நிமிஷம் இருங்க. கை பொத்துட்டு கை பொத்தாலும் நடக்கும். வாய் எச்சி ஊறுது. இவ்வளோ சட்னி இப்படி எடுங்க. எடுத்து இந்த சோறில் போட்டு இப்படி விரசுங்க. நெய் சோறு எல்லாம் சேர்த்து ஒரு பிடி உருண்டை பிடிங்க. பிடிச்சி நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம சுற்றி நம்மளை விட்டுட்டு போனாங்க. நம்ம பித்திரு சுற்றி நிற்பாங்க. இவ எனக்கு தரால இவ வாயில் போடுறாங்கன்னு அவங்கள மறந்துடக்கூடாது. மனுஷனை மறந்தாலும் தெய்வத்தை மறந்தாலும் பித்திருன்னு மறக்கவே கூடாது. பித்திருக்கு ஒரு சாப்பாடு. பித்ருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சாமிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு பித்ரு எனக்கு கொஞ்சம் ரிப்ளை தரல, நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் தரேன். சுடு. சரிங்களா? நான் தப்பு பண்ணிட்டேன். அதில் 2 உரப்பான மிளகாவை போட்டுக்கணும். போடலை. கொஞ்சம் உப்பு மத்தால கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டால் தான் டேஸ்ட். உப்பு இல்லா பண்டம் குப்பையிலே ஒரு 1/2 ஸ்பூனுக்கு குறவு. ஓகேவா? இப்போ உப்பு போட்ட பின்னால் டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்குது. சோறு சூடாக இருக்குது. இதை நல்லா உருட்டி சாப்பிட்டுமோ சொர்க்கம். எம்மி டம்மி என்னென்னமோ சொல்லலாம். இது வந்து சப்பாத்திக்கு வேறு லெவலாக இருக்கும். கீ போட்ட சப்பாத்தியோ சாதா சப்பாத்தியோ சுக்கா சப்பாத்தியோ செஞ்சு உருட்டி ஒருத்தவங்க உடம்பு சரியில்லையா, வாந்தி வர மாதிரி இருக்கா, கர்ப்பிணி பெண்ணுங்களுக்கு சாப்பிட்றது வாய் கசப்பாக இருக்கா, இப்படி வச்சு கொடுங்களேன். இது காரமே கிடையாது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும். அப்படின்னா நீங்கள் பார்க்க மாட்டீங்க. சும்மாவே நான் பார்த்தோன்னே இப்படி தள்ளி விட்டுறீங்க. இன்னும் உங்களுக்கு சொல்லவா வேணும். அதனால் இந்த வீடியோ சொல்ல முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் காரசாரமாக சட்னி ரெடி பண்ணி காமிச்ச பவானி லைஃப்களை மறந்துடாதீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.